ஆர்டர் எடுத்து நினைப்பதாக இந்த நாளிலே நாம் கூறி கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரத்தை நாம் விதைக்க போகிறோம். வேதத்தின் பிரகாரமாக இந்த சரீரத்தை இப்ப நாமல் விதைக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வாசித்து நாம் சரீரத்தை விதைக்க செல்லலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 42, 43, 44 வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். என்ன சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்கிற சரீரம் எழுந்திருக்கும். ஒரு வியான ஒரு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னென்றால், உலகத்திலே இருக்க நம்பிக்கை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள்தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்றால் மாம்சத்திற்காக மரிக்கின்றோம், ஆவியின் பிரகாரமாக நாம் உயிரோடு இருந்து நம்பிக்கை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:32 துன்மார்க்கன் தன் துன்மார்க்கங்களை வாடிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே நீதிமான்களாக இந்த பூமியிலே மாற்றப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு நீதிமாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவித்து மரிக்கிறவர்கள் உயிர்த்தலை நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள். அதுதான் அந்த உயிர்த்தலை நம்பிக்கையோடு இந்த சரீரத்தை நாங்கள் இப்ப விதைக்கின்றோம். விதைக்கின்ற சரீரம் எப்படி இருக்கிறது, இழந்த சரீரம் எப்படி இருக்கும் என்றால், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் சரீரம் அழிவுள்ள விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் ஒரு நாளில் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் ஒரு நாளில் எழுந்திருக்கும். பலவீனமாக விதைக்கப்படும், பலமுள்ளதாய் ஒரு நாளில் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் தாய் வைக்கப்பட்ட ஜென்ம விதைக்கப்படும், மகிமையின் சரீரமாக ஒரு நாளே எழுந்திருக்க போகுது. இத்தகைய தன்மையோடு இது நாங்கள் இருப்போம். அப்ப அந்த தன்மையை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், தன்னமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருக்கு மரிப்பவர்கள் இத்தகைய பாக்கியத்தை அறிந்து கொள்வார்கள். அதுதான் இந்த அருமை சகோதரனை நம்ம பார்க்கும் பொழுது டைம் இல்லை மழைனால, அதனால அநேக வருஷங்களா எனக்கு நல்லா தெரியும். ஒரு தாழ்மை உள்ள சகோதரன் எப்பொழுதுமே ஒரு முகத்தில் சிரிப்பு இருக்கும். 2வது ஊழியத்தை கனம் பண்ண சகோதரன், ஊழியர்களை கனம் பண்ணின ஒரு சகோதரன், சபையை கனம் பண்ணின ஒரு சகோதரன். அதனால இந்த பாக்கியத்தை தேவன் சகோதரர் கொடுத்தார். அவருக்கு மட்டும் இல்ல, சகோதரன் மூலமாக அவருடைய வீட்டையெல்லாம் கூட ஆசீர்வதித்திருக்கிறார். அதே சகோதரன் இந்த மேலான பாக்கியத்தை பெற்றிருப்பதன் மூலமாக இந்த நாளிலே சபையாக ஊழியர்களாக அந்த விசுவாச கூடி இந்த சரீரத்தை அடக்கம் பண்ண வந்திருக்கின்றோம், விதைக்கு வந்திருக்கின்றோம். நீதி சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கின்றோம். நீ உத்தமனை நோக்கி சமயானியை பார்த்து அந்த நீதிமொழிகள் 37:18 வாசிக்கும் போது, நீதிமொழி சங்கீதம் 37 மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 37:18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் எந்தெந்தைக்கு இருக்கிறது. உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரன் 70 வயசு பூர்ண வயசு இருக்கார். தேவன் அறிந்திருக்கிறார், உத்தமர் நாட்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். முடிவுகளை நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? அவர்கள் சுதந்திரத்தில் எந்தெந்தைக்கு இருக்கும்.
இப்ப தேவனோடு கூட அந்த பரலோகராஜ்ய சுதந்திரத்திலே அங்க பங்கடை சென்றிருக்கிறார். தானியேல் புத்தகம் 12:13 நீ இப்ப இளைப்பாறி கொண்டிருது, உன் நாட்கள் முடிவிலே நீ எழுந்திருப்பாய் என்ற வேத வாக்கின் பிரகாரமாக அவர் எழுந்திருக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் இதை விதைக்க போகிறோம். அதனால உத்தமமாக இந்த தேவன் சகோதரனை மாற்றி கர்த்தருடைய வீட்டிலே ஒரு சாட்சியை வாழ செய்து அவருடைய நாட்டில் நிறைவேறும் பொழுது அவர் அவருடைய சமூகத்திலே அவருடைய சுதந்திரத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த எடுத்துக்கொண்ட சகோதரன் ஒரு நாளிலே எழுந்திருப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அந்த நாளிலே விதைக்கப் போகிறோம். இந்த நம்பிக்கை இல்லாத நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த சகோதரன் பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால்தான் அடக்கமா இந்த நேரத்திலே சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றோம். மனிதனோட வாழ்க்கை எப்படிப்பட்டது? அழிவுள்ளது. தேவன் கொடுக்கிற வாழ்க்கை ஏற்பட்டது அழிவில்லாதது. அந்த அழிவில்லாத வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அருமை சகோதரன் பெற்றுக்கொண்டது போல ரட்சிக்கப்பட்டார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார். தன் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய வீட்டிலே உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவர் காணப்பட்டார். ஊழியக்காரன் என்றால் தேவன் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நீதிமொழிகள் 28 வார்த்தை சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வேத வாக்கியத்தின் பிரகாரமாக சகோதரன் உண்மையில இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணத்தை பெற்றுக் கொண்டார். குடும்ப வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்தார். நீதிமன்றங்கள் சந்தை ஆசீர்வதிகளை போல அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். அருமையான பிள்ளைகள் தேவ பிரபு ஜோயல் அருமை மகள் அருமை சகோதரிகளும் கொடுத்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அதனாலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் யாருக்கு உண்மை என்றால் முதலாவது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கின்ற பொழுது தேவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து முடிவிலே அவருடைய சுதந்திரத்திற்கு அந்த பரலோகராஜ்யத்தின் சுதந்திரத்திற்கு எடுத்துக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அருமையான சகோதரன் சரீரத்தை நாங்கள் விதைக்க இருக்கின்றோம். அந்த தேவன் அவர் குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுத்து தன் தாப்புனா விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அந்த காரியங்களை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளும் செய்யத்தக்கதாக தேவன் அவர் புரிவராக. இப்பொழுது நமக்கு இருக்க தேவப்பிரபு ஜாயில் இவர்கள் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அன்பும் கருணை நிறைந்த பரலோக பிதாவே, வானாதிவானங்களும் கொல்லக்கூடா பூமியும் படைத்த தேவன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திருவுக்கோளை உடைய தேவனை திருப்பாதம் பணிந்து முத்தமிட்டு ஸ்துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு மீண்டுமாய் இந்த நாளிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் நேரத்தில் எங்களை பெரிய குற்றங்கள் விருப்ப அக்கறைகள் மன்னித்து சிறு வயசு விநியோகத்தை கொண்டு பயன்படுத்தி வருது. நான் யார் அதிகத்தை எடுக்கல, எங்களுக்கு வச்சிருக்க பாக்கியத்துக்காக நன்றிக்கிற மாட்டாரு. இதுதான் இல்லை உங்களை சமூகத்துக்களாக எடுத்துக்கல. தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுறேன். நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனாலும் உள்ளவர்கள் மாம்சத்தில் இருந்தவர்களான தேவன் எங்களை மன்னியும். உமக்கு பிரிவுள்ள வாழ்க்கையை நாங்கள் கூட விரும்பியது போல தாழ்மையில வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கட்டுத்தர வேணும். நோக்கி பார்ப்போம். இவருக்கு சென்ற அந்த பாதையை நாங்கள் அடிச்சுவடைகளை நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல எங்களுக்கு நீர் அனுக்கு பாராட்ட வேண்டுமா? முக்கியமா இருக்கணும். எல்லாத்தையும் ஸ்தோத்திரமுக்கான இயேசு கிறிஸ்துவருக்கு தாழ்வுள்ளப்பட்டவருக்கு நல்ல பிதாவே. ஆமென். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் என்றும் மாறாததாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகுதினே, இதோ கத்தாவே இந்த மாணவர்களில் கூட கத்தாவே உங்களுடைய கூட்டமாய் நாங்கள் இதோ அடிமையுடைய அப்பாவை கூட கத்தாவே கத்தராகிய நீர் கொடுத்தீர், அதை நீரே எடுக்கிறீர் அன்பு. உண்மை கேள்வி கேட்க எங்களால் முடியாது அன்பு. அதே போல கத்தாவே அப்பாவுடைய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஆண்டவரே. நாங்கள் அவரை போல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து உதவி செய்தர வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே அப்பா விட்டு சென்றிருக்கிற எங்கள் யாவரையும் கர்த்தாவை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் அம்மையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே
நாங்கள் இருவரும் தூர தேசத்தில் இருக்கிறோம். நீதாமே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து கர்த்தர் நீர் வரும் அளவுக்கும் நாங்கள் குடும்பமாய் உமக்கென்று உண்மையாக உழைக்க எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று ஜெபித்தோம். கர்த்தாவே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியால் உங்களுடைய வருகைக்கென்று நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீதாமே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே மீண்டுமாய் அடியார்கள் கொடுத்த நல்ல அப்பாக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீதாமே இந்த 70 ஆண்டு காலம் முழுவதும் நீர் அவருடைய உழைப்பை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருந்தாவே அது எங்களுக்கு சாட்சியுள்ள ஜீவயமாய் காணப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் அந்த சாட்சிகளை என்றென்றைக்கும் தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த விண்ணப்பத்தை பிதாவின் சமூகத்தில் தாழ்வுடைய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஜீவனிலே பகவன் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நான் மாறாதவர் ஆகியால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நிர்மலமாவதன் சொன்ன தேவனே, பரமேஸ்வரன் ஜெகநாதனை மட்டுமாக நீத்தாமே உலகத்தில் வைத்து இந்த குடும்பத்துக்கு தகப்பனாக அதேவிதமாக சகோதரிக்கு புருஷனாக சபையிலே நீத்தாமே அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய இந்த வீட்டில் உனக்காக உழைக்கக்கூடிய மறைந்த இந்த வேலையில் செய்யக்கூடிய அருமையான பாத்திரமாக வைத்த அந்த தாழ்மையினுடைய ஒரு அடிச்சுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய திட்ட தீர்மானத்தின்படி அவர் எடுத்துக்கொண்டு அவர் பறித்து போகிறார். அவரை கேள்வி கேட்க யாருக்கும் சொல்வார். அவருடைய வேலை வந்ததுனாலே நீர் அவரை எடுத்துக்கொண்டு சரித்திருக்கிற பாடுகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றிற்கு விடுதலையாக்கப்பட்டு மோடு கூட இருக்க முடியாத அந்த பெரிய சாக்கியத்தை நீர் அவர் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் அந்த கிருமியை தாங்க, அந்த அடிச்சவர்களை பின்பற்ற முடியாத கிருமியை தாங்க. உங்களை திக்கற்றலாக விடேன்னு சொன்ன தேவன் எந்த விதத்தில் இந்த குடும்பத்தை திக்கற்றலாக நீர் விடவில்லை. நான் வருவேன்னு சொன்னேன். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பேன்னு சொன்ன தேவன் தொடர்ந்து இந்த குடும்பத்தை பாதுகாத்து ஆசிரியருக்கு இந்த பிள்ளைகள்லாம் அந்த அடிச்சவர்களில் காணப்பட முடியாத கிருமியை தாங்க. ஏஞ்சல் ஜெபிக்கிறேன். அவளுக்கு வேண்டிய கிருமி நீர் கற்றுவிட வேண்ட மாதிரி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒரே கருத்தில் கொடுக்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த நம்பிக்கை ஜெகநாதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத கேள்வித்தாங்க. ஒரு நாளைக்கு விதமாக என்னுடைய முடிவு வரும். அது தேவனை சந்திக்கும்படி நாங்கள் ஆயத்தப்பட்ட முடியாத குறிப்பிட்டாங்க. மழையை நீங்கள் மட்டும் கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக சவனுடைய அடக்காராண்டு இந்த நாமத்தை நீ வாய்ப்படுத்திக் கொண்டு உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், உண்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை நீ கனம் பண்ணுகிற தேவன். இந்த அடிச்சொல்ல இந்த குடும்பம் மாத்திரமல்ல, இந்த உறவினர் சபையார் கடந்து போக முடியாத கிருமிக்காரர் வேண்டுமாறு கற்று செய்தெல்லாம் விவகாரங்களுக்காக நன்றி எடுத்தலாம். விண்ணப்பத்தை பிதாவின் சமூகத்தில் தாழ்மையோடு எடுக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அமீனைக்கும் ஆசீர்வாதமும் இப்போதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் பரமேஸ்வரன் ஜெகநாதன் விட்டு சென்ற குடும்பத்தாரோடும் சபையாரோடும் உறவினரோடும் கூட சதா காலையில் உண்டாயிருப்பதாக. பார்க்கணும், யாராவது பார்க்காம இருந்தால் வருகிற சனிக்கிழமை 10 மணிக்கு அவங்களுடைய வீட்டில் இந்த நன்றி சத்தக்கூடிய கூட்டம் இருக்கிறது. தயவுசெய்து யாவரும் வந்து அவருடைய கலந்து கொள்ள முடியாத அந்த குடும்பத்தை விதமாக நாம் ஆறுதல் படுத்த முடியாத கர்த்தர்களை செய்கிறாங்க. ஒரு சபை சனிக்கிழமை 10 மணிக்கு கூட்டமானது அங்கே இருக்கு. இல்ல கயிறு பிடிக்கணும். மூடி போட்டு அந்த பக்கம் நீங்க அப்படி வந்துருங்க. ஆமா
இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். இப்போ கயிறு நல்லா வைக்கிறோம். ஒரே மாதிரி இருக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி விடணும். அப்படி போட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணுப்பா பொட்டி அட்ஜஸ்ட் பண்ணு. அந்த பக்கம் வரணும்பா பொட்டி. ஏன் அது காட்டி கவர் வச்சுருக்கீங்க? சரி விடுங்க விடுங்க. கொஞ்சம் தூரம் வாப்பா. அங்கிள் கொன்னூறு இல்லை அந்த பொட்டி தூக்கு. ஆமாம் கரெக்டு தான் அவர் வைக்கிறது. இறங்கி தான் நீங்கள் போங்க. அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி விடுவோம். போங்க. வச்சுக்கலாம் வந்துருங்க எல்லாம். அவங்க பார்த்து எடுத்துட்டு போங்க. அப்படி போனால் மூஞ்சி மண்ணு சரி போகிறா. கல் காப்பியில் அவ்வளோதான். கல் பேக் பண்ணுறது தான். சரி எல்லாம் அப்படி வந்தீங்கன்னா பாறை எடுத்து சொல்லுவாங்க. வாங்க அப்படி வந்து ஆமாம் ஆமாம்.